அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கணேஷ்குமார். லட்சுமி எப்படி சுப்பிரமணியம் விருதுநகர் மாவட்டத்தில் வரேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது நாட்டின் பாதுகாப்பு நம் கடமை. நாட்டின் பாதுகாப்பு என்றால் நாட்டின் எல்லைகள், மக்கள், பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பு, உள்நாடு மற்றும் வெளிநாடு அச்சுறுத்தலிலிருந்து பாதுகாப்பு. அடுத்து பாதுகாப்பின் வகை எப்படி பாதுகாப்பு? இராணுவ பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு, பொருளாதார பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அடுத்து இந்திய பாதுகாப்பு அம்சங்கள். இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் போன்றவைகள்லாம் இருக்குது. அடுத்து ராணுவ வீரர்கள் மற்றும் தியாகம். இந்திய சிப்பாய்கள், தியாகம், எல்லை பாதுகாப்பு பணி. உள்நாட்டு பாதுகாப்பு போலீஸ், உளவுத்துறை, பயங்கரவாத நடவடிக்கைகள், சமூக அமைதி போன்றவைலாம் உள்நாட்டிலிருந்து நம்மளால் பாதுகாப்பு. நெக்ஸ்ட் இணைய பாதுகாப்பு. ஆன்லைன் மோசடி, ஹேக்கிங் போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பு. தனிப்பட்ட தகவல்களை தருவது. நம்முடைய பங்கு, நம்ம பாதுகாக்கிறதுல நம்ம பங்கு என்னென்ன? சட்டம் கடைபிடிக்கிறோம், சட்டத்தை நம்ம கரெக்டாக கடைபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் பொய்யான தகவலை பரப்பாமை, நம்ம எந்த தகவல்களையும் பொய்யா பரப்பக்கூடாது. தேசிய பக்தி வளர்த்தது, நம்மளுக்கு தேசிய பக்தி இருக்கணும். அடுத்து முடிவு. நாட்டு பாதுகாப்பு அரசின் கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமக்களையும் பொறுப்பும் ஆகும். அரசோட கடமை மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்தோட பொறுப்பு நாட்டின் பாதுகாப்பு. வந்தே மாவட்டம். நன்றி.